கர்த்தர் நம்மை அப்படி கஞ்சாடல் தான் ஜென்டிலாக தான் நடத்துகிறார், நம்மை நடத்துகிறார். அவருடைய பாதைகளை நம்ம அவர் பின்பற்றி போக போக ஒவ்வொரு நாளும் உயர்வுக்கு நேராக மேன்மைக்கு நேராக நடத்துவார். சங்கீதம் 145:13. உன் ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், உன் ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். ஏன் வேதம் முழுக்க அப்படி வருது? ஏன்னா அப்படித்தான் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும், தோற்று போன மக்களை, முன்னேறவே முடியாது நினைக்கிற மக்களை, ஒருவேளை பாவம் செய்து பாவத்தில் விழுந்து இனி என்னை கர்த்தர் பயன்படுத்துவாரா, இனி என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, என் வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் உண்டாகுமா நினைக்கிற மக்களையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். என்னால் இனி கர்த்தர் பயன்படுத்தவே முடியாதுங்கிற நிலையில யாருமே கிடையாதுங்க. நம்முடைய மதியீனமான காரியத்தை சில நேரத்தில் செய்தால் கூட கர்த்தர் அந்த மனிதனை அதே நிலையில வைப்பது கிடையாது. அந்த நிலையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறார். சில மக்கள் சொல்லாங்களா, அவர் செஞ்ச பாவம் பெரிய பாவங்க, அவர் செஞ்ச பாவத்தை பார்க்கலும் ரத்தத்தின் வல்லமை பெருசு. பாவம் பெருசா ரத்தம் பெருசானா ரத்தம் தான் பெருசு. சங்கீதம் 23 தெரியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரே என் கூட இருக்கிறீர், உடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை கொண்டு வரது மட்டுமல்ல, இத்தோட ஒளிஞ்சா நாசமான நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறார். உயர்த்தி நம்மை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அன்னைக்கு ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிற என்றால் அவன் தீர்க்கதரிசியா இருக்கணும், இல்லாட்டா ஆசாரியனா இருக்கணும், இல்லாட்டா ராஜாவா இருக்கணும். இந்த 3 பேருமே ஜனத்தில் டாப் கிளாஸ் பீப்புள். ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருக்கிறது என்றால் அவன் சாதாரண பிரஜை கிடையாது. கர்த்தர் அவனை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிறார் என்றால் அதான் கர்த்தர். அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். உயர்ந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, வெற்றி சிறக்கிற வாழ்க்கை. எந்த நிலையில் இத்தனை நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இனி வாழக்கூடாதுன்னு நினைப்போம். மேன்மையான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. ஏன்னா நம்மை தூக்குவதற்காக, உயர்த்துவதற்காக தேவன் இருக்கிறார். நாம் தேவனுடைய மக்கள் மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலின் மக்களாகவும் இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே தான் இருக்கு. அவரை மாதிரி மாறணும், இவரை மாதிரி மாறணும் கிடையாது. அவர் மேலே வந்துட்டாரு, இவர் மேலே வந்துட்டாரு, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ நான் அதை நான் செஞ்சுட்டு போடும். என்னை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ, என்னை எந்த நிலைக்கு வாழ வைக்க நினைச்சாரோ அந்த நோக்கங்களை, திட்டங்களை நான் அந்த பூமியில் பரிபூர்ணமாக நிறைவேற்றி போடணும். அதான் என்னை கொடுத்த தேவனுடைய சித்தம். அப்படி வாழ்வோம் என்று நான் எதிர்பார்க்கிறேன், வாஞ்சிக்கிறேன். நீங்கள் வாழ்வீங்க, நிறைவாக இருப்பீங்க, கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இது முற்றிலுமாக தேவனுடைய பாட்டு. பாஸ்டர், என்னுடைய பாட்டு இருக்கு, ஒன்று இருக்கு. நம்முடைய பாட்டு ஒன்றுமே இல்லைன்னா எல்லாருமே வேற லெவலில் இருக்கணுமே. நம்முடைய பாட்டுக்கு பாஸ்டர் அப்போ நான் நடுவங்காலம் நின்றணுமா, அது சொல்லலை. இந்த மாம்சத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. மாம்சத்தை பற்றி, மாம்ச பலத்தை பற்றி, மாம்ச திறமையை பற்றி, அதை பற்றி நான் பேசவே இல்லை. பெரிய அறிவாளியாக இருக்கணுமா, இவ்வளோ ஒப்பு கொடுத்துருக்கணுமா, இவ்வளோ அர்ப்பணித்திருக்கணுமா, நான் அதை செஞ்சுருக்கணுமா, இதை செஞ்சுருக்கணுமா, இது வேற காரியம். கொலோசியர் போ, நம்முடைய பாட்டு என்னன்னு சொல்கிறேன். கிறிஸ்து இயேசுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள், நாடுங்கள். கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்திருக்கிறோம், உன்னதத்தில் அவர் கூட உட்கார்ந்திருக்கிறோம். சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக அவர் மேலே இருக்கிறார். எல்லாமே அவருக்கு கீழே இருக்கிறது. அவருடைய சரீரமாக இருக்கிறோம், சரீரத்தின் அவயமாக இருக்கிறோம். எல்லாமே நமக்கு கீழே இருக்கிறது. நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரியதில் நாம் மேலே இருக்கிறோம். இந்த ஆவிக்குரியதில் நாம் மேலே இருக்கிறோம். தரித்திரத்துக்கு மேலாக இருக்கிறோம், வறுமைக்கு மேலாக இருக்கிறோம், இல்லாமைக்கு மேலே இருக்கிறோம், வியாதிக்கு மேலே இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உயர்ந்த நிலையில் தான் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் இல்லை. அதனால தான் உயரணும்னு சொல்கிறேன். இன்னும் உயர வேண்டியிருக்கிறது, இன்னும் ப்ராக்டிக்கலாக இன்னும் உயர வேண்டியிருக்கிறது, இன்னும் மேல்மை அடைய வேண்டியிருக்கிறது. இது எப்படி நடக்கிறது என்றால் நாடுகிறதுனாலையும் தேடுகிறதுனாலையும் நடக்கிறது. நாடுகிறது என்றால் அதே சிந்தை உள்ள மக்களாய், அதே எண்ணம் உள்ள மக்களாக இருக்கிறது. ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடியே திரும்பி பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி போக முடியாது. ராஜபாளையத்துலேருந்து தென்காசி ரோட்டில் போயிட்டு நான் மதுரைக்கு போயிடுவேன், மதுரைக்கு போயிடுவேன்னா கொல்லத்துக்கு போகலாம்.
வேறு எங்கேயும் போக முடியாது. அப்படியே போய் தென்காசி வழியாக போய் அப்படியே கேரளாக்குள்ளே போயிட்டு அப்படியே கொல்லம் திருவனந்தபுரம் அப்படியே போயிட்டே இருக்கலாமே தவிர மதுரை வராது. ஏனென்றால் நீங்கள் எந்த இலக்கை தேட வேண்டும் விரும்புகிறீர்களோ அந்த பாதையில் பிரயாணம் பண்ணணும். அந்த பாதை தான் முக்கியம். சென்னைக்கு போனோம்னா சென்னைக்கு போகிற ரோட்டுக்கு போனோம், பெங்களூர் ஹைவேயில் போயிட்டே இருந்தீங்கன்னா சென்னை வராது. இல்லாட்டா கிருஷ்ணகிரிகிட்ட போயிட்டு திரும்பி போகலாம், ஒரு 30-40 வருஷம் வீணாகி போயிடும். மேலான நிலையில் போக வேண்டும், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அதை நாடுங்க, அதே சிந்திங்க, அதே யோசிங்க, அதே பேசுங்க, அதே டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த எண்ணம் இருக்கும் பொழுது பூமிக்குரியவர்கள் அல்ல, தாழ்வானவைகள் அல்ல, பிசாசு கொண்டு வந்த அவல நிலை அல்ல, கர்த்தர் கொண்டு வந்திருக்க மேலான உயர்ந்த வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையின் பங்காக மாறிவிடும். கர்த்தர் நம்மை நடத்துகிறாருங்க. சங்கீதம் 23 தெரியும், அவருடைய தம் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். காதை பிடிச்சிட்டு போறார் சொல்லலை, நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, உன்மேல் கல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கஞ்சாடையில் நடத்துறது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வந்து மனைவி அப்படியே கஞ்சாடையில் நடத்துவாங்க. அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு லெட்டரே போயிடும். அவருக்கு வந்து சார் ஓகே 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 என்ன, அதான் கஞ்சாடையில் நடத்துறது, மேய்ப்பன் ஆடுகளை நடத்துகிறது மாதிரி. கர்த்தர் நம்மை வந்து அப்படி கஞ்சாடையில் தான் ஜென்டிலாக தான் நடத்துகிறார், நம்மை நடத்துகிறார். அவருடைய பாதைகளை நம்ம அவர் பின்பற்றி போக போக ஒவ்வொரு நாளும் உயர்வுக்கு நேராக மேன்மைக்கு நேராக நடத்துவார். தோல்வி நம்முடையதல்ல, பற்றாக்குறை நம்முடையதல்ல. தேவன் உங்களுக்காக எனக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய இலக்கை வைத்திருக்கிறார். அதை ஒரே நாளில் காமிப்பாரான்னு கேட்டால் காமிக்க மாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூமாகிறோம், வர வர விருத்தி அடைகிறோம், நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறோம். கர்த்தர் அப்படித்தான் காமிக்கிறார். அவரோடு நடந்து போக போக, அவர் காமிக்கிற பாதையில் நடந்து போக போக நம்மை மலை உச்சிக்கு நேராக மேன்மையான ஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிற தேவன்.